தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முதல் வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு அன்போடு வரவேற்கிறேன். பலவீனத்தோடு இருப்பவர்களை ஆண்டவர் பலப்படுத்துகிற ஆராதனை, உடல் உபாதைகளோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் பெயரால் நீ வாழ்வாய், நீ அபிஷேகமாய் வாழ்வார் என்று உறுதிப்படுத்துகிற ஆராதனைக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறேன். உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் உடல் நோய்கள், உடல் உபாதைகள், எங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த ஆண்டவரை ஒப்பு கொடுத்து கேளுங்க நண்பர்களே. ஆண்டவர் தொடுவார். அந்த கிருபையிலே ஆசீர்வாதத்தை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். பிரியமான அன்பு இறை உறவுகளே, இதோ ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து இறை வார்த்தை தருகிறேன். மத்தேயு செய்தி 16:26. ஒருவர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டார். எல்லாமே வச்சிருக்கிற சில பேர் வாழ்க்கையில் அதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்கும். அவங்க கார் வச்சுருப்பாங்க, டிவி வச்சுருப்பாங்க, அவங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் பணம் இருக்கும், அவங்க எங்கே வேணால் போகலாம் வரலாம், எல்லாமே இருக்கும். ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், நீ எல்லாமே இருந்து ஆண்டவர் இல்லைன்னா அதனால என்ன பயன்? அதுதான் கேள்வி. எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், அவங்க தேவை இருக்கு, ஆனால் கடவுள் இல்லை என்றால் அதனால என்ன பயன்? நீங்க வாழ்க்கையை இழந்து விடுவீர்கள். தான் ஒருவர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி பெற்றாலும் தன் உயிரை இழப்பதால் தன் உயிரே இழப்பதால் அதனால என்ன பயன்? எல்லாத்தையுமே வச்சிருக்கானா நீ இல்லை. நிறைய செல்வந்தர்கள் வாழ்வில் இது நடைபெறுகிறது. எல்லாமே இருக்கும், ஆனா நிம்மதி இல்லைன்னு அழைச்சிட்டு இருப்பாங்க. ஏழை மக்கள் ஒரு சாப்பாட்டுக்கு காசு இல்லையே, கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு காசு இல்லையே, வட்டி கட்டுவதற்கு காசு இல்லையே, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூலுக்கு கட்டணும், காலேஜுக்கு கட்டணும், காசு இல்லையே என்று இருப்ப மத்தியில், காசுக்காக திண்டாடி கொண்டிருப்பவர்கள் மத்தியில் சில செல்வந்தர்கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. ஏனென்றால் அங்கே ஆண்டவர் இல்லை. ஆனால் சிலரை பார்க்கலாம், சாட்சி சொல்வார்கள், ஆண்டவர்கள் நல்லா வச்சிருக்காரு ஃபாதர், நாங்கள் அப்படி ஒப்பு கொடுத்து அவரில் இருக்கிறோம் ஃபாதர், அது ஆசீர்வாதமாக அந்த வாழ்க்கை இருக்கு ஃபாதர் சொல்லுவாங்க. நீ எல்லாமே இருந்தாலும் நீ ஆண்டவர் இல்லை என்றால் வாழ்க்கை வெறுமையாகிவிடும் மகனே, வாழ்க்கை வெறுமையாகிவிடும் மகனே. உன் வாழ்க்கையிலே நீ ஆண்டவரை வைத்து விடு. என்ன நடக்கும் ஃபாதர்? ஏன் ஆண்டவர் வாழ்க்கையில வைக்கணும்? என் வாழ்க்கையில எதற்காக ஆண்டவர் இருக்கணும்? நீங்களே கேட்டுக்கோங்களேன். உங்க வாழ்க்கையில எதுக்காக ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்? அவர் இல்லாமல் உங்களால் வாழ முடியாதா? வாழலாம். அவர் இல்லாமல் ஒரு நாளை கடத்த முடியாதா? கடத்தலாம். அவர் இல்லாத மனிதர்கள் வாழ்கிறார்களா? வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப ஏன் ஆண்டவர்கிட்ட வரணும்? எதற்காக இந்த ஆராதனை வைக்கிறீங்க ஃபாதர்? எதற்காக பூசையில குருக்கள் எங்களை அழைக்கிறார்கள், இருந்தாலும் எங்களுக்கு பூசை கொடுக்குறாங்க? எதற்காக ஆராதனை? வெள்ளிக்கிழமை 1 மணி நேரம் ஆராதனை. நீங்க இன்னொரு சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆராதனை இன்று மாலையில வைப்பேன். நல்ல கத்தி ஜெபிக்க வைப்பேன் மக்கள். எதற்காக இதெல்லாம் என்றால், பிரியமான அன்பு இறைவர்களே, வாழ்க்கையில எல்லாம் இருக்கு, அவர் இல்லாமல் வாழ்ந்துடலாம். ஆனால் சில நெருடல்கள் வரும், சிலவற்றை நம்ம இல்லாததால கஷ்டங்கள் வரும், சில இடத்துல நம்ம உடைந்து போவோம். வாழ்க்கையில் இருக்கிறது, ஆனால் இல்லாமை தான் நிறைய இருந்தாலும் ஒன்றும் இருக்காது. அது நம்மளை வாட்டிக்கொண்டே இருக்கும், நம்மளை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். ஐயோ எல்லாம் இருந்தாலும் இது இல்லை என்பதெல்லாம் விழுகிறனே, அவமானப்படுகிறனே. கேட்டு பாருங்க, ஏராளமான சொல்வாங்க, உங்க வாழ்க்கையில் அது நடக்கும். அந்த வெறுமையெல்லாம் இவர் வருகிற பொழுது நிறைவாய் மாறுகிறது. ஆமா, அவர் இல்லாமல் நீ வாழ முடியும், ஆனால் நிறைவாய் வாழ்வாயா? மகிழ்ச்சியாய் வாழ்வாயா? எல்லாம் இருக்கிறது, ஆனால் மகிழ்ச்சி இருக்கிறதா என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது மட்டுமே அந்த மகிழ்ச்சி. அன்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது மட்டுமே அந்த ஆசீர்வாதம், அந்த நிறைவு, மன நிம்மதி, அது இறைவனில் மட்டுமே கிடைக்கும். ஏனென்றால் அது இறைவனுக்குரியது. அந்த இறைவனத்திலிருந்து மட்டுமே பெற முடியும். என்ன பொருளை வேணா காசு கொடுத்து வாங்கலாம், நிம்மதியே அல்ல. எதை வேண்டாலும் காசை கொடுத்து நீங்கள் சம்பாதித்து விடலாம், காசை வைத்து ஜெயிச்சு விடலாம், ஆனால் மன நிம்மதி அல்ல, நிறைவை உன்னால் பெற முடியாது. பணத்தை பெறலாம், நிறைவை பெற முடியாது. ஏன்? உன்னுடைய சிரிப்பை நீ காசு கொடுத்து வாங்க முடியாது. அது இறைவனால் மட்டுமே நடக்கும் என்றால் இந்த இறைவனை தேடுங்க. உங்கள் மனதுக்குள் வருகிற அந்த பேரின்பம், அந்த ஆனந்தம் இந்த ஆராதனையில் மட்டுமே கிடைக்கிறது, திருப்பலியில் மட்டுமே கிடைக்கிறது, ஜெபமாலை ஜெபிப்பதில் மட்டுமே கிடைக்கிறது. தான் நன்றி
இந்த வெள்ளிக்கிழமை உடல் நோய்கள், உடல் உபாதைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பலவீனங்கள், நோய் நொடிகளை எல்லாம் வைத்து துதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் விடுதலை பெறுவதற்காக ஒப்பு கொடுத்துமே ஆராதிக்கிறேன். ஜெபிங்க. அப்பா உன்னை துதிக்கிறேன்னு சொல்லுங்க. காலை வேளையில ஆண்டவரமே ஆடுகிறேன்னு சொல்லுங்க. இதோ ஆண்டவர், இதோ இயேசு சாமி, இதோ நற்கருணை ஆண்டவர், ஆண்டவர் பெயரால் கிருபை, ஆண்டவர் பெயரால் வல்லமை. அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவில். பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, இன்றைக்கு இறைவார்த்தை, இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 1 to 9 வரை உள்ள இறைவார்த்தையில இன்றைக்கு இறைவன் சொல்லுகிற செய்தி சீடத்துவத்தினுடைய நிலை. யார் சீடர்கள் என்றால் மத்தேயு நற்செய்தி 16:24 சொல்கிறது, என்னை பின்பற்ற விரும்புவர் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற. Anyone wants to follow me, let him deny himself and take his cross and follow me. ஆண்டவரோடு இருப்பது என்பது பிரியமான அன்பு இறை உறவுகளே, தன்னலத்தை துறப்பது, சுயநலமாய் இருப்பது அல்ல, பிறர் நலத்துக்காய் வாழ்வது. நீ தன்னலம் துறக்கிற பொழுது என்னவா மாறுகிறாய் என்றால் நீ பொதுநலவாதியாய் மாறுகிறாய். நீ பிறருக்காக இருக்கிற மகளாய் இருக்கிறார். நீ பிறருக்காக நீ மன்னிச்சுட்டு போற ஒரு பெண்ணாக, ஒரு மகனாக நீ இருக்கிறாய். நீ பிறரை ஏற்றுக்கொள்கிற ஒரு மகனாய் நீ இருக்கிறாய். உன்னை பார்ப்பவர்கள் நீ ஜெபித்த பிறகு உன்னை வேறு வகையில பார்ப்பார்கள். இவன் இப்படி அல்லவே, இவள் இப்படி இல்லையே என்று வித்தியாசமாக பார்க்கிற ஒரு மகனாய் ஆண்டவருடைய மாற்றுகிறார். தன்னலம் துறப்பது, தினமும் சிரமங்களை, சிலுவைகளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வது. நீங்க ஒரு நன்மை செய்கிற பொழுது நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். ஏன்? நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்? சாத்தானுக்கு நன்மை செய்யறவங்களை பிடிக்காது. அதெல்லாம் நிறைய பிளெஸிங்ஸ் உண்டு, அது கடந்து போறவங்களுக்கு பிளெஸிங்ஸ் உண்டு, நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் நீங்க நன்மை செய்ய ஆரம்பித்த உடனே உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்ப யாரெல்லாம் விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வை வெல்லுவார்கள். விசுவாசத்தோடு இருப்பவர்கள் வாழ்க்கையை வென்றெடுப்பார்கள். விசுவாசத்தோடு இருப்பவர்கள் அதை கடந்து போவார்கள். எனவே என்னை பின்பற்ற விரும்புவர் தன்னலம் மறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு, அப்படின்னா அந்த பிரச்சனையை கடந்து ஆண்டவர்கிட்ட வா. அந்த பிரச்சனையை தூக்கிட்டு வந்து ஆண்டவர் பாதத்துல போடு. உன் பாரங்களை, கஷ்டங்களை எடுத்துட்டு வந்து ஆண்டவர்கிட்ட பாதத்தில் சமர்ப்பி. எனவே விசுவாசத்தோடு எதிர்கொள்வது, இயேசுவின் வழியில் தொடர்ந்து நடப்பது. என்ன நேர்ந்தாலும் அப்பா உங்க பாதையில நான் இருப்பேன். தன் நலம் மறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றுதல், அவரை பின்பற்றுதல். பிரியமான அன்பு இறை உறவுகளே, அவரை பின்தொடர வேண்டும் என்றால் நம்மை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய சுயநலத்தை துறந்து பொதுநலவாதியாக அடுத்தவருக்காக நிற்கிற பொழுது உங்களை அவர் அப்படி தாங்குவாருங்க. நீங்க அவருக்காக பிரச்சனைகள் எல்லாம் தாங்கிட்டீங்கன்னா, நீங்க பிற நலத்தோடு வாழ்ந்துட்டீங்கன்னா உங்க வாழ்வியல பிரச்சனைகள் அப்படி தாங்கப்படும். நான் சொல்றேன், உங்க கஷ்டங்கள் எல்லாம் அப்படி தாங்கப்படும். நீங்கள் சுயநலமாய் வாழ்ந்து அனுபவிப்பதை விட நீங்க பொதுநலமாய் வாழ்கிற போது பெரிய பெரிய அபிஷேகங்களை காண்பீர்கள். நீங்க நினைத்து பார்க்க முடியாத பேரின்பத்தை அவர் தருவார். உங்கள் வாழ்க்கையை அப்படி ஆசீர்வாதமாக அவர் மாற்றி போடுவார். நீங்கள் அவருக்கு சாட்சியமான மகளாய் மாறுவீர்கள். நன்றி அப்பா, ஆராதனைக்கு நன்றி. வெள்ளிக்கிழமை ஒப்பு கொடுங்க. உடல் உபாதைகள், எங்க பலவீனங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒப்பு கொடுங்க. எங்க வலி, இத்தனை நாள் நோய் நொடிகளோடு இருக்கிறீர்களா, வலியோடு இருக்கிறீர்களா, இதோ ஆண்டவர், இதோ நற்கருணை ராஜா, இதோ இயேசு சாமி உங்களை விடுவிப்பதற்காக உங்களை சுகம் தர வந்திருக்கிறா. ஒப்பு கொடுக்கிறேன். உடல் உபாதைகளோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். வெள்ளிக்கிழமை, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, இறுதி ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் பிள்ளைகள் தொடப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் வலிகளோடு ஜெபிக்கிறார்களோ ஒப்பு கொடுங்க, ஜெபிங்க. இது வல்லமை, இது ஆண்டவர், இது கிருபை நேரம், இது ஆசீர்வாத நேரம், இது உங்களுக்கான விடுதலை பெறுகிற நேரம், அவர் உங்களுக்காக விடுதலை தருகிற நேரம். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படும்படியாய் ஆண்டவர் ஒவ்வொரு விடுதலை அடையும்படியா இந்த வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் உடல் நோய்களோடு ஜெபிக்கிறார்களோ, அப்பா வலிகளோடு ஜெபிக்கிறார்களோ, வல்லமையான இயேசு கிறிஸ்துவே அப்பா உங்கள் பேரில் உங்கள் மேல் வைத்த முழு நம்பிக்கையில இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் விடுதலை அடைவீர்களாக. வல்லமையான இறை கிருபையில நீங்கள் வாழ்வீர்களாக. ஆண்டவருக்காக கஷ்டங்களெல்லாம் கொண்டு வந்து இதோ அதை தாங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை, இதோ ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் பெயரால் விடுதலை அடைவீர்களாக. ஆண்டவர் பெயரிலே வாழ்வீர்களாக. வல்லமையான இறை கிருபைக்கு ஆசீர்வாதத்தை பெற தலை வணங்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே.
நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.